Are you okay? நீங்களா? அது என்னன்னா ஆக்சுவலி நஜ்மா ரைட் சைடு ரூம்னு தான் சொன்னாங்க. எது ரைட் எது ராங்னு தான் உங்களுக்கு புரியாது. ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எதுன்னு கூட உங்களுக்கு புரியாது. அல்லாமியா வாட்ஸ் ராங் வித் யூ? நீங்க எப்ப பாரு என் கூட சண்டை பண்ணனும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க. நான் உங்க கூட சண்டை பண்ணனும்னு நினைக்கிறேனா? இது என்னோட ரூம். ஓ ரியலி? அவங்க என்கிட்ட ரைட் சைடு ரூம்னு தான் சொன்னாங்க. அப்ப லெஃப்ட் சைடு ஏன் வந்தீங்க? உங்களோட லெஃப்ட் எனக்கு ரைட், என்னோட ரைட் உங்களுக்கு லெஃப்ட். எனக்கு எது புரிஞ்சதோ அந்த மாதிரி தான் நான் வந்தேன். அண்ட் பை தி வே உங்களுக்கு முன்னாடி நான் இந்த ரூம்ல வந்துட்டேன். சோ இந்த ரூம் என்னோடது. நியூயார்க்ல இப்படி தான் இருக்கும். இது இந்தியா. இங்க இந்தியால இருக்கிற எல்லார் மூளையும் உங்க மூளை மாதிரி மழுங்கி தான் ஓ போயிருக்கு. மூளை தான் மழுங்கி போயிருக்கு. சார் என்னாச்சு? நீங்க எப்பெல்லாம் என்ன பாக்குறீங்களோ இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருக்கீங்க. வாங்க, நான் உங்களை கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன எப்ப எல்லாம் பாக்குறீங்களோ அப்படின்னு அவ எதுக்கு சொன்னா? அவ என் வண்டி முன்னாடி வந்து விழுந்தா. அப்புறம் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்ன பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டா. நீங்க அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இல்லனா இப்பவே இந்த நிமிஷமே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். சார் அவ பாவம்டா. ப்ளீஸ் அல்லா மேல ஆணையா சொல்றேன், அவளை பாவம்னு சொல்லாதீங்க. அவளோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. மரியாதையா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்க கூட தெரியாதுமா. சார் அவ இந்த வீட்டோட கெஸ்ட் பா. 3 நாள் 4 நாள்ல கிளம்பிடுவா. அவ என்ன இங்கேயேவா இருக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருப்பா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால ஒத்துக்கிறேன். ஆனா அவ என் ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. ஓகே. இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லுங்க. ஓகே. அப்புறம் அவளோட இந்த திங்ஸ் எல்லாம் உடனே இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. சார் ரிலாக்ஸ். இன்னும் கோவமா தான் இருக்கியா? நான் இங்க கொஞ்சம் உட்காரலாமா? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது அதை எப்படி நான் தவற விடுவேன் உமரா பேகம்? ஃப்ளர்ட் பண்ற சான்ஸ் கிடைக்கும் போது நீ எப்ப விட்டுருக்க? இன்னைக்கு நீ நிக்கத்தக்காவுக்காக சண்டை போட்டது எனக்கு பிடிச்சது. இப்போ நான் உண்மையிலே முழிச்சுக்கிட்டு இருக்கேனா இல்ல கனவு காண்றனா? ஏன்னா இப்போ நீ என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஓஹோ, முதல்ல இந்த டிராமாவை நிறுத்து. அப்புறம் என் கேள்விக்கு பதில் சொல்லு. என்னோட பதில் ஆமாதான் உமரா பேகம். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் இப்போ உன்னை கேட்க போற கேள்வி ஆமா இல்லன்னு பதில் சொல்ற கேள்வி மட்டும் இல்ல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை அந்த மாதிரி நிலைமை எனக்கும் வந்தா நீ அதே மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுவியா? நிக்கத்தக்காவுக்கு பண்ண மாதிரியே? ஒவ்வொரு மனுஷனும் அவன் குடும்பத்துக்காக போராடுவான். ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல தான் எந்த உறவுமே இல்லையே. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீ நமக்குள்ள என்ன உறவுன்னு சொல்லவே இல்லை. நான் உனக்கு யாருமே இல்ல. மூஞ்சி கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு அயான்னு பேர் வச்சிருக்க கூடாது, சிட்டி ரோமியோன்னு பேர் வச்சிருக்கணும். எல்லா பொண்ணுங்க முன்னாடி நீ உன்னை ரோமியோன்னு காட்டுறதுக்காக இதை எல்லார்கிட்டயுமே சொல்லிருக்க. நீ சரியான பைத்தியம்.
நான் உனக்கு எப்பவுமே ரோமியோ தான். அம்மா, நான் அண்ணாவோட ரூம்ல இருந்து ஜோயாவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இந்த தடவை அசாரை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டேன். ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கே. ஆனா அம்மா, நீங்க சந்தோஷப்படணும். அண்ணா ஜோயாவை ஜீன்ஸ் டாப்ஸ்ல பாக்கல. உங்களுக்கு தான் அண்ணனை பத்தி தெரியுமே. பொண்ணுங்க அந்த மாதிரி ஜீன்ஸ் டாப்ஸ் போட்டா அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. நஜ்மா, நீ ஜோயா வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டல. இந்த பொண்ணுக்கு தானே நிக்கா ஆக போகுதான்னு. ஆ, இவ அதே பொண்ணுதான், நிக்கா நின்னு போன பொண்ணு. காசி சாப் நிக்காக்கு சம்மதமான கேட்டப்போ அவர்கிட்ட தைரியமா என்ன சொல்லிருக்கா தெரியுமா? சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதோட அங்க இருந்து ஓடி போயிட்டா. என்னது? ஆனா இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் நம்ம அசார் காதுக்கு எக்காரணத்தை கொண்டு போக கூடாது நஜ்மா. இந்த விஷயம் மட்டும் நம்ம அசாருக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் இன்னொன்னு, அவ இங்க 3 நாள் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். அம்மா, நான் ஒரு வேலை பண்றேன். நான் ஜோயா கிட்ட போய் சொல்லிடுறேன், இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவங்க ஜீன்ஸ் டாப்ஸ் மட்டும் போட வேண்டான்னு. அப்படிலாம் செய்ய முடியாது நஜ்மா. அவ நம்ம வீட்டு கெஸ்ட் கிட்ட போய் நம்ம விருப்பத்தெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொன்னு, இது அசாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்மள மாதிரியே மத்தவங்களும் இருக்க மாட்டாங்கன்னு. ஒருத்தவங்களோட நடவடிக்கையும் பார்வையும் நம்மள மாதிரி இல்லைன்னா அவங்க தப்பானவங்கன்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவ எப்படி இருந்தாலும் நாம அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும், சரியா? இன்னையோட 2 நாள் ஆயிடுச்சு. தில்ஷாத் கிட்ட இருந்து போனே வரல. திரும்பவும் ஒரு தடவை நான் தில்ஷாத்தோட நம்பிக்கையை முழுசா உடைச்சிட்டேன். நீங்க இன்னும் முழிச்சுட்டா இருக்கீங்க? என்ன பண்றீங்க? போன் செக் பண்றீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க போனை செக் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஆமா, அது என்னன்னா, எனக்கு ஒரு முக்கியமான கால் வர வேண்டியதா இருந்தது. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் வரவே இல்லை. இந்த நேரத்துல யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில வரலாம்ல. இனிமே அந்த கால் வரவே வராது. ஆ? ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. ஆமா, ராத்திரி நேரத்துல காஃபி குடிக்க கூடாதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் நல்லா இருக்கேன் சார். நீ பாத்துட்டு தானே இருக்க. இன்னைக்கு காலையில இருந்து நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அதான் கேக்குறேம்மா. நீங்க எப்பெல்லாம் அதிகமா கவலைப்படுறீங்களோ அப்பெல்லாம் அதிகமா சிரிப்பீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களோட வாழ்க்கையை கனவு உலகத்திலேயே கழிப்பீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீ என்னை பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ நாம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு கிளம்பி போவோம். ஆனா வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருவோம். என்ன மாதிரியே நீ இருக்கணும்னு நான் நினைக்கல. உனக்கு தெரியுமா, உன்னோட குறிக்கோளை நீ அடையணும்னு நான் விரும்புறேன். அம்மா, நான் உங்களை பத்தி தான் கேட்க வந்தேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா சார், இந்த மாதிரி நீ தனியா இருக்கிறது, ராத்திரி பூரா தூங்காம நீங்களும் தூங்காம தானே இருக்கீங்க. என்னோட வாழ்க்கை கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சா சார்.
ஆனா நீ அப்படி இல்ல. உன்னோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கணும். வாழ்க்கைங்கிற பயணம் ரொம்பவே நீளமானது ஆசார். சில நேரத்துல பயணமே வாழ்க்கையோட குறிக்கோளா ஆயிடுதுமா. நீங்க கூட என்கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல, கஷ்டப்படாம வாழ்க்கையோட குறிக்கோளை அடைய முடியாதுன்னு. ஆனா நான் என்ன விரும்புறேன்னா, என்னோட குழந்தைங்க எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அதனால அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்போ நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்களோட கசப்பான கடந்த கால வாழ்க்கையோட நிழல இந்த நிகழ்கால வாழ்க்கை மேல படர விடாதீங்க. அந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அம்மா, ஐ ஹோப் அண்ணாவோட கோவம் இப்ப குறைஞ்சிருக்கும்னு. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க என்னோட பீட்சாவோட ஸ்லைஸ பாத்தீங்களா? நேத்து ராத்திரி பிரேக்ஃபாஸ்ட்காக நான் ஸ்பெஷலா அதை எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எங்க போச்சுன்னே தெரியல, கிடைக்கவே இல்ல. ஆனா அது நேத்து வச்ச பீஸா தானே? அப்புறம் என்ன, வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்களேன். Yeah, thank you. But I just love corn leftover pizza slice. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். But don't you think stale food is bad for health? I know. Okay, நாம ஏன் healthy and fresh சாப்பாடு சாப்பிடுறோம்னு சொல்லுங்க. ஆப்வியஸ்லி ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக. சரியான பதில். அப்புறம் நாம ஏன் ஹெல்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, அப்பதான் நம்மளோட லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். ரைட்? Right. இப்போ இத கொஞ்சம் யோசிங்க. நாம நம்ம லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் கட் மெத்தட் கிடைச்சா, இந்த மாதிரி யாராவது லாங்கான, ஃப்ரெஷ்ஷான, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு கஷ்டமான ரூட்டை செலக்ட் பண்ணுவாங்களா? ஆனா ஆனா என்ன, என்னோட லைஃபோட என்ஜாய்மெண்ட்க்கு ஒரு சிம்பிளான ஷார்ட் கட் இருக்கு. கோல்ட் பழைய லெஃப்ட் ஓவர் பீட்சா ஸ்லைஸ். என்னோட லைஃபோட ஷார்ட் கட் என்ஜாய்மெண்ட் எங்க தொலைஞ்சு போச்சு. தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங். நீங்க யாராவது அதை பார்த்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க. எங்க போச்சுனே தெரியல. குட் மார்னிங். உங்களோட கேன் நேத்து ராத்திரி என் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. சாரி. நீங்க இத ரீசைக்கிள் பின்ல போட்டுடுறீங்களா ப்ளீஸ்? அந்த வேலையை நீங்களே பண்ணலாமே. அப்பதான் இந்த ரீசைக்கிள் பின் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, நானே போட்டுடுறேன். Not a big thing. இரு. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த சேர்ல நான் தான் முதல்ல உட்கார்ந்தேன். சோ இது இப்ப என்னோட சேர். நீங்க வேற எங்கேயாவது உட்காந்துக்கோங்க. இது என்னோட சேர். அண்ணா எப்போ இந்த சேர்ல தான் உட்காருவாரு. ஓ ரியலி? ஒரு சேர் மேல இவ்ளோ காதலா? இத வச்சு நான் ஒரு கவிதை சொல்றேன். மனசுல நிம்மதியும் அமைதியும் எப்பவுமே நிலைச்சிருக்கணும். மனசுல நிம்மதியும் அமைதியும் எப்பவுமே நிலைச்சிருக்கணும். உங்களோட பேரு அசார்னு வச்சிருக்க கூடாது, சேர்மன் வச்சிருக்கணும். நீ வாமா, இங்க வந்து உட்காரு. யா ஷியோர். Cricket,
போபால்ல நெக்ஸ்ட் வீக்கா? வாவ். உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? I just love cricket. தெரியுமா, நான் யுஎஸ்ல இருந்தபோது கிரிக்கெட்டை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு. ஓ கம் ஆன், எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு கேளுங்க, அப்பதானே எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு சொல்ல முடியும். ஆமா, எவ்வளவு மிஸ் பண்ண? இவ்ளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இவ்ளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். I just can't explain நான் அதை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லவா? நாங்க அதை கேட்கலன்னா சொல்லாம இருக்க போறீங்களா? இந்த சீக்ரெட் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த சீக்ரெட் என்னன்னா, that I love மகேந்திர சிங் தோனி. தெரியுமா, நான் மகேந்திர சிங் தோனியை பத்தி எப்பவுமே ஒரு கவிதை சொல்லுவேன். அது உங்களுக்கு சொல்லவா? ஓகே. அந்த கவிதை என்னன்னா, நடக்காதத நடத்தி காட்டுவாரு, நடக்கிறத நிறுத்தி காட்டுவாரு. நடக்காதத நடத்தி காட்டுவாரு, நடக்கிறத நிறுத்தி காட்டுவாரு. ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸம் நம்ம மகேந்திர சிங் தோனி. உங்களோட கிரிக்கெட் கமெண்ட்ரி முடிஞ்சிடுச்சுன்னா நான் இந்த நியூஸ் பேப்பரை படிக்கலாமா? அல்லா மியா, what's wrong with you? உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்காதா? நீ பரோட்டா எடுத்துக்கமா, இந்தா. யா, ஃப்ரெஷ். thank you. Oh, thank you. எக்ஸ்கியூஸ் மீ. போச்சு, என்னோட பீட்சாவோட ஸ்லைஸ் எங்கேயும். என்னமோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அதை பத்தி நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். சரி, நான் ஒண்ணு சொல்லவா? ஒரு கவிதை சொல்ல போறேன். வாழ்க்கை ஒரு பென்சில் மாதிரி, விதிங்கிறது ரப்பர் மாதிரி. வாழ்க்கை ஒரு பென்சில் மாதிரி, விதிங்கிறது ரப்பர் மாதிரி. I have called to you, give you a good information. அயான் ப்ளீஸ், வளர்றத நிறுத்துறியா? நான் கேட்டதுலயே இதுதான் மோசமான கவிதைன்னு நினைக்கிறேன். என்னடா, முதல்ல இதை உங்ககிட்ட தான் சொல்றேன், இப்படி சொல்லிட்டீங்க. இந்த கவிதையை யார் எழுதுனாங்கன்னு தெரியுமா? இந்த கவிஞன் அயான் எழுதுனது. என்னாலையும் அதை நம்ப முடியல. உன்னை விட கேவலமா கவிதை சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. யார் அண்ணாது? நான் ரொம்பவே பொறாம பிடிச்சவன், தெரியும்ல. என்ன தவிர வேற யாரும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும் என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அட ஆமா, நான் அவங்க கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். நாம நிக்கிறதுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா. உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான். ஆமா, நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு போனே பண்ணேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறம் போன் பண்றேன். எல்லாம் சரியா தானே இருக்கு? Ha 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 ha!